Hey everyone, welcome to Power and Torque. இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிறது பாத்தீங்கன்னா Scorpio N. இந்த வண்டியோட ஒரு குயிக் ஓவர்வியூ அண்ட் டீடைல்டு ஓனர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். Scorpio N. இந்த வண்டி வந்து மஹிந்திரா 2022ல இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ஏற்கனவே ஸ்கார்பியோ அப்படின்ற வண்டி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், சொல்லணும்னு அவசியமே கிடையாது. பல வருஷமாக இந்தியன் மார்க்கெட்டில் ஆளுமை பெற்றிருந்ததுன்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா அது ஒரு அப்கிரேடாக தான் இந்த வண்டி கொடுத்துருந்தாங்க. என்னதான் பழைய ஸ்கார்பியோ கிளாசிக்னு பேர் மாற்றி அதை வித்துட்டு இருந்தாலும் இந்த ஸ்கார்பியோ எண்ணுக்குன்னு ஒரு தனி ஃபேன் பேஸே இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த வண்டியோட ஒரு எலகண்ட் லுக்காக இருக்கட்டும், ஒரு ஸ்மூத்தான பாடி லைனாக இருக்கட்டும், பார்க்குறதுக்கே ரொம்ப ஜெஜான்டிக்காக இருந்தாலும் ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் வெஹிக்கிளாகவுமே இருக்குது. இந்த வண்டியோட இன்ஜின் ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் அதே பெட்ரோல் அண்ட் டீசல் ஆப்ஷன்ஸில் வருது. அதாவது எம்ஸ்டால் இன் பெட்ரோல் அண்ட் எம்ஹாக் டீசல் இன்ஜின்ஸில் வருது. இதோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கியர் பாக்ஸ் ஆப்ஷனாக மேனுவல் அண்ட் ஆட்டோமேட்டிக் ஆப்ஷன்ஸும் வருது, பெட்ரோல்லையும் சரி டீசல்லையும் சரி. முக்கியமாக இந்த வண்டியை பற்றி பேசணுன்னா இதோட லேடர் ஆன் ஃப்ரேம் சேசி குளோபலாகவே பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்யூவி வந்து பில்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து லேடர் ஆன் ஃப்ரேம் சேசியில் பில்ட் பண்ணாங்கன்னா தான் அதோட ஆஃப் ரோட் கேப்பபிலிட்டிஸாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு ரிஜிடான ரிலேபிலிட்டியாக இருக்கட்டும், அதெல்லாமே சூப்பராக இருக்கும். இப்போ வர எஸ்யூவிஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோனோகாக்லேயே பில்ட் பண்ணி கொடுக்குறாங்க. இதோட காம்படிஷன்ஸான XUV 700 இருக்கட்டும், இல்லை டாடா சஃபாரியாக இருக்கட்டும், இது எல்லாமே மோனோகாக்கில் தான் வருது. கூடவே பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் வந்து ரியர் வீல் டிரைவ் ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் 2 வீல் டிரைவ் ஆப்ஷன் போகிறீங்க அப்படின்னா ரியர் வீல் டிரைவ் ஆப்ஷன் வருது. கூடவே இதில் 4 வீல் டிரைவ் ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இந்த வண்டி வந்து 6 சீட்டர் அண்ட் 7 சீட்டர் கான்ஃபிகரேஷன்ஸில் கிடைக்குது. நீங்கள் 6 சீட்டர் அப்படின்னு போனீங்கன்னா மிடில் ரோ வந்து உங்களுக்கு கேப்டன் சீட்ஸாக இருக்குது. பார்க்குறதுக்கே ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது, எக்ஸிக்யூட்டிவாக இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன டச் ஸ்க்ரீன் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. மேலே வந்து உங்களுக்கு சன்ரூஃப் அவைலபிலிட்டியுமே இருக்குது. நம்ம கிட்ட இருக்கிற இந்த கார் பார்த்தீங்கன்னா வாங்கி 1 இயர் ஆகுது. 10,000 கிலோமீட்டர்ஸ் கிட்ட இதோட ஓனர் ஓட்டியிருக்காரு. 2 சர்வீஸும் விட்டுட்டாரு. இதோட வேரியன்ட் பொறுத்த வரைக்கும் டீசல் ஆட்டோமேட்டிக் Z8 வேரியன்ட் தான், சன்ரூஃப் ஆப்ஷனோட வந்துடுது. இதோட ஓனர்ஷிப் ரிவ்யூ கேட்கறதுக்கு இதோட ஓனர் நம்ம கூப்பிடுவோம். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு நிறைய வீடியோஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேட்டிங்காக இருக்கும். அதே மாதிரி எங்களை பவர் அண்ட் டார்க் அஃபிஷியல் அப்படின்ற இன்ஸ்டாகிராம் ஐடியிலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட கார்ஸ் ஆர் பைக்ஸ் இருக்குது, அதோட ஓனர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸை நம்ம சேனலில் ஷேர் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்களை இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இப்போது நம்ம கூட மிஸ்டர் பாலமுரளி இருக்காரு. வெல்கம் டு அவர் சேனல் சார். சார் நீங்கள் சொல்லுங்கள், இந்த ஸ்கார்பியோ என்ன எடுத்ததுக்கு என்ன ரீசன்? அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பேக்ரவுண்ட் கொடுத்துறேன். நம்ம 2023ல் எங்கள் வீட்டுக்கிட்ட பயங்கர ஃப்ளட்டிங் ஆகி என்னோட பழைய கிராண்ட் விட்டாரா டோட்டல் லாஸ் போயிடுச்சு. ஓகே. அது வரைக்கும் நான் ரொம்ப என்வாயன்மெண்ட் கான்ஷியஸாக இருந்தேன். அது இட் வாஸ் அ ஃபுல் ஹைப்ரிட் வெஹிக்கிள். ஓகே. அண்ட் த மெயின் ரீசன் என்ன சொன்னாங்கன்னா வந்து தி ஹைப்ரிட் பேட்டரி இஸ் அட் த லோயஸ்ட் பாயிண்ட் ஆஃப் த வெஹிக்கிள். ஓ. நம்ம ஏரியாவில் யூஸ்வலாகவே 2 ஃபீட்டுக்காக மினிமம் வாட்டர் லாகிங் இருக்கும். சாதாரண மழைக்கு கொஞ்சம் டைம் கழிச்சு தான் ஆகும். அதனால் ஐ வாண்டட் டு கோ ஃபார் அ வெஹிக்கிள் வித் ஹையர் கிரவுண்ட் கிளியரன்ஸ். ப்ளஸ் என்னோட பெங்களூர் ட்ராவல் ஆல்மோஸ்ட் ட்வைஸ் அ மந்த் ஆர் ஒன்ஸ் அ மந்த் நான் போயிட்டுருக்கேன் பெங்களூருக்கு. ஓகே. அந்த எஸ்பெஷலி ராணிப்பேட்டை சித்தூர் அந்த ரோடு எடுக்கிறதுனால அந்த இடத்துல ஃபுல்லாகவே தேவ் டக் இட் அப் கம்ப்ளீட்லி. நிறைய இடத்துல ஏறி இறங்க வேண்டியிருக்கு. கீழே கிரவுண்ட் கிளியரன்ஸ் அதுக்கும் தேவைப்பட்டது. இனிஷியலாக தார் தான் டிசைட் பண்ணேன். பட் தாரோட வெயிட்டிங் டைம் நிறைய இருந்தது. ப்ளஸ் ஃப்ரண்ட் சீட் வாஸ் கம்ஃபர்டபுள், பட் மை ஃபேமிலி வாஸ் நாட் வெரி கம்ஃபர்டபுள் கோயிங் டு தி பேக் சைட். அப்போ 2 டோர் தான் இருந்தது. ஓகே. ஸோ அந்த பேக் சீட்டை வந்து அவங்கள சீட்டை மடித்து அவங்களால ரொம்ப கஷ்டப்பட்டாங்க போகிறதுக்கு. ஸோ அதனால் ஃபைனலி டிசைடட் ஸ்கார்பியோ. ஓகே. ஃப்ரம் த சேம் ஃபேமிலி. எந்த இடத்துல வாங்குனீங்க சார்? அந்த பிகினிங் ஆஃப் 2024ல் நம்ம பார்க்கும்போது நிறைய பேர் டோட்டல் ஆனதுனால எல்லாருக்கும் ஆல்மோஸ்ட் இன்சூரன்ஸ் கிளைம் கிடச்சதுனால எல்லாருக்கும் வந்து புது வெஹிக்கிள் அப்போ ஒரு டிமாண்ட் சர்ஜ் நிறைய இருந்தது. ஆமாம். அவ்வளோ ஈஸியாக கிடைக்கல. நம்ம டீலர்ஷிப் போனால் எல்லாருமே 6 months வெயிட், 7 months வெயிட்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ தான் என் நெய்பர் வந்து ட்ரை கார்பால்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிகேட்டர் ஒருத்தர் இருக்காங்க. ஓகே. அவங்க வந்து தே கேன் கெட் யூ அ வெஹிக்கிள். நம்மளோட வெஹிக்கிளை டீலர்கிட்ட பேசி வாங்கி தரேன்னு சொல்லுவாங்க. அவங்க மாடலே வந்து ஒரு இன்வென்ட்ரி பார்த்து எங்கே நம்ம கேட்குற மாதிரி மாடல் எங்கே இருந்தாலும் கொண்டு வந்தாங்க. 4 ஸ்டேட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டு நம்ம இங்கேயே வந்து ரெஜிஸ்டர் பண்ணி கொடுக்குறேன்னாங்க. ஸோ அவங்க மூலமாக நான் போனேன். ஓகே. அவங்க எனக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்தாங்க. அப்போ வந்து போத் தாருக்கும் கொடுத்தாங்க, இதுக்கும் கொடுத்தாங்க. பட் நான் வந்து ஃபைனலி மேட் அப் மை மைண்ட் டு மோர் ஆஃப் அ ஃபேமிலி டிசிஷன். ஸ்கார்பியோ N எடுத்துகிட்டு வித் அ பக்கெட் சீட் ஸ்பெசிஃபிக்காக நாங்கள் எடுத்தோம். கேப்டன் சீட் இந்த மிடில் எடுத்த போது அவங்க வந்து எனக்கு உடனே
அவைலபிளாக இருக்குது. எஸ்பெஷலி இந்த பிளாக் கலர் அவைலபிளாக இருக்குன்னாங்க, உடனே எடுத்துக்கிட்டோம். ஸோ கலர் இஸ் யுவர் சாய்ஸ், வெஹிக்கிள் இஸ் ஆல்சோ யுவர் சாய்ஸ். அண்ட் கிடைச்சது, ஐ மீன் நீங்கள் எதிர்பார்த்தது, எக்ஸ்பெக்ட் பண்ணது கிடைச்சிருச்சு. கிடச்சிது. இன்ஃபேக்ட் எனக்கு கேப்டன் சீட் இந்த மிடில் ரொம்ப எனக்கு மைண்டில் ஓடிட்டே இருந்தது. தட் கிவ்ஸ் அ வெரி ப்ரீமியம் லுக் அண்ட் ஆப்வியஸ்லி லாங் லைக்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால மெயினாக அது கிடச்சிது. கொஞ்சம் ரூமியாகவும் தெரியும் உங்களுக்கு. ரூமியாக இருக்கும். அது பின்னாடி லாஸ்ட் சீட் போனோம், யூஸ் பண்ண மாட்டோம், பட் போனோம்னா கூட கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஆக்சஸ். அது இருந்தால் கொஞ்சம் அதனால எடுத்துக்கிட்டோம். அண்ட் இந்த அக்ரிகேட்டர் வழியாக போனான்னு சொன்னீங்க இல்லையா? ஸோ திஸ் இஸ் கைண்ட் ஆஃப் நார்மலாக எல்லாரும் போக மாட்டாங்க. பட் இந்த அக்ரிகேட்டர் வழியாக போன எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி இருந்தது? ரொம்ப நல்லா இருந்தது. இன்ஃபேக்ட் என் 2 கார், செகண்ட் கார் அதுக்கப்புறம் ஒரு நவம்பரில் இன்னொரு கார் வாங்கினோம். அதுவும் அவங்க மூலமாக தான் போனேன். அது கர்நாடகாவில் வாங்கினேன். இன்ஃபேக்ட் வேறு ஸ்டேட்டே ஆல்டுகெதர். என் டாக்டருக்காக வாங்கினோம். அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. அவங்க ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறாங்க. டெஸ்ட் ட்ரைவ் எல்லாமே கொடுத்துறாங்க. தெர் வாஸ் நோ சோ கால் டீத்திங் ட்ரபிள் எதுவுமே இல்லை. இன்ஃபேக்ட் அவங்க டெஸ்ட் ட்ரைவ் நம்ம கேட்குற காரில் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஓகே. அண்ட் அவங்க என்ன டீலர்கிட்ட கொடுக்குறோன்னு டிரான்ஸ்பரண்ட்டாக சொல்லிடுறாங்க. ஸோ தட் நம்ம ஷார்ட் கட் பண்ணி அங்கே போவோன்ற பயம்லாம் அவங்களுக்கு இல்லை. ஓகே. ஸோ எந்த டீலர்கிட்ட வாங்கணும் எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க. இன்ஃபேக்ட் இந்த வெஹிக்கிளுக்கு எனக்கு ப்ராப்ளம். நெக்ஸ்ட் வெஹிக்கிளுக்கு வந்து அவங்க வந்து பூஜை முதல்ல எல்லாமே வந்து பெங்களூரில் இருந்து பண்ணி வீட்டுக்கு வந்து டெலிவரியும் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஓ, நீங்கள் டீலர்ஷிப் போகணுன்னு அவசியமே இல்லை. ஏஎம்பி மோட்டார்ஸில் தான் அவங்க டைப் வச்சுருந்தாங்க. ஸோ அங்கேருந்து எடுத்தோம். ப்ரீ இன்ஸ்பெக்ஷன் டெலிவரியும் பண்ணி கொடுத்தாங்க. நம்ம போய் என்னென்ன ஆக்சசரி வேணும் அந்த இதெல்லாம் கொடுத்தோம். அதுக்கப்புறம் போஸ்ட் இன்ஸ்பெக்ஷனும் பண்ணி கொடுத்தாங்க. பிகாஸ் ஆஃப் அவங்களோட நெட்ஒர்க்னால ஓரளவுக்கு நெகோஷியேட் பண்ணி எங்களுக்கு கொடுத்தாங்க. ப்ரைஸிங்லேயும் நெகோஷியேட் பண்ணி கொடுத்தாங்க. நம்ம டேரெக்டாக டீலர் வாங்குறதுக்கு அதுக்கும் ஒரு மைல்டு டிஃப்ரென்ஸ் இருந்தது ப்ரைஸில். ஓ சூப்பர். அண்ட் ஆக்சசரிஸும் சிலதெல்லாம் ஃப்ரீயாக வாங்கி கொடுத்தாங்க. ஸோ தட் வே இட் வாஸ் வெரி அந்த டைமில் எனக்கு எஸ்பெஷலி வென் டிமாண்ட் வாஸ் ஸோ ஹை, அந்த டைமில் அவங்க பண்ணி கொடுத்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அண்ட் போஸ்ட் டெலிவரி உங்களுக்கு வந்து ஏதாவது சப்போர்ட் தேவைப்படுதா உங்ககிட்டேருந்து? இந்த ஜஸ்ட் அது பேப்பர் ஒர்க்கில் அது நேம் இஷ்யூ, இன்சூரன்ஸில் வந்து 2-3 இது கரெக்ஷன்ஸ் இருந்தது. எல்லாமே பண்ணி கொடுத்துட்டாங்க. அவங்க ஃபஸ்ட்டு இன்சூரன்ஸ் பட்டு அவங்களோட ட்ரைகார்பால் வாங்கி கொடுக்குறாங்க. பிகாஸ் தே கெட் தி இன்சூரன்ஸ் brokerage அண்ட் அந்த லெவரேஜ். ஓகே. அதர்வைஸ் கிவன் அ சாய்ஸ் நான் டீலர்கிட்ட தான் போவேன். ஏன்னா ஏதாவது லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப் வந்து ஈஸியாக இருக்கும். கேஷ்லெஸ் அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே. அதர்வைஸ் அது ஒன்று தான். பட் எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஃபாலோ இருந்தது, பேப்பர் ஒர்க் இருந்தது, கொஞ்சம் மொபைல் நம்பர் மாற்றுறது எல்லாமே வந்து முதல்ல இனிஷியல் அவங்க மொபைல் நம்பர் இருக்கும், அப்புறம் வாகனில் மாற்றுறது எல்லாமே குயிக்காக பண்ணி கொடுத்தாங்க. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை எனக்கு. அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி போகிறதுனால அடிஷ்னலாக ஆன் ரோட் காஸ்ட்டில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்ததா? நான் பார்த்த வரைக்கும் கொஞ்சம் கம்மியாக இருந்தது ஆக்சுவல். இவங்க தேவர் ஏபிள் டு நெகோஷியேட். ஏன்னா அவங்க கொஞ்சம் பல்க் எடுக்கலாம். தேவர் ஏபிள் டு நெகோஷியேட். அந்த ஓரளவுக்கு கம்மியாக பண்ணி கொடுத்தாங்க எனக்கு. 2 வெஹிக்கிளுக்கும் கொஞ்சம் பண்ணி கம்மியாக இருந்தது. ஒரு 20,000 to 25,000 கம்மியாக இருந்தது. கொஞ்சம் இதுவும் எடுத்து கொடுத்தாங்க. ஆக்சசரிஸ் மேட் எல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாகவும் வாங்கி கொடுத்தாங்க எனக்கு. ஓ, ஸோ நீங்கள் டைரெக்டாக டீலருக்கு போகிறதுக்கு முன்னாடி, ஐ மீன் போகிறது இல்லாமல் இப்படி போனீங்கன்னா உங்களுக்கு கம்மியாக இருக்குது. கொஞ்சம் கம்மியாக இருந்தது. அந்த பர்டிகுலர் சுச்சுவேஷன் எனக்கு டாட்டருக்கு எடுத்த அமேஸ் ஆகட்டும், இதாகட்டும், ரெண்டுமே எனக்கு கொஞ்சம் கம்மியாக வந்தது. பட் இப்போ ரீசெண்டாக தான் எடுத்தீங்க இல்லையா அமேஸ் நவம்பரில் தான் எடுத்தது. ஓ ஓகே, சூப்பர். அண்ட் நீங்கள் உங்களோட டீலர்ஷிப்ன்றது எப்படி, இதோட டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நீங்கள் எப்படி இருந்தது? எனக்கு வந்து டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் என் ஆஃபீஸில் வந்து கொடுத்துட்டாங்க. எனவே ஐ ட்ரோவ் ஃப்ரம் ஆஃபீஸ் டு ஹோம். ஓ, உங்களுக்கு கார்பாலே எனக்கு ஒன்று. ஸோ உங்களுக்கும் டீலர்ஷிப்புக்கும் போகணுன்ற அவசியம் கூட அவசியம் இல்லை. அவசியம். ஓகே. பேமெண்ட் டேர்ம்ஸ்லாம் எப்படி இருந்தது? பேமெண்ட் டைம்ஸ் வந்து நான் வந்து இதுக்கு லோன் தான் எடுத்தேன். இனிஷியலாக லோன் வந்து வித் பேங்க் ஐ வெண்ட் அது ட்ரைகார்பால் மூலமாக லோன் எடுக்கலான்னு பார்த்தேன். அவங்க வந்து பேங்க்குக்கு வந்து நான் டீலருக்கு தான் நேராக கொடுப்பேன்னு சொன்னாங்க. தென் ஃபைனலி ஐ ஹேட் டு கோ வித் தட். பட் நவ் தே சார்ட்டட் அவுட். லுக்ஸ் லைக் த பேங்க் கேன் கிவ் லோன் டு ட்ரைகார்பால் பிகாஸ் பேங்க் வாஸ் நாட் ஃபெமிலியர் வித் தி அக்ரிகேட்டர் கான்செப்ட். ஓ ஓகே. அது நம்ம அந்த டைமில் சர்ச் நிறைய இருந்ததுனால இல்லை. இப்போது நவ் தே சார்ட்டட் இட் அவுட். எந்த டீலர்ஷிப்லேருந்து இந்த கார் வந்தது? ஏஎம்பி துறைப்பாக்கம். ஓகே. துறைப்பாக்கத்தில் இருக்கிற சென்னையில் தான். பழைய ஃபார்ச்சூன் ஹோட்டல் எதிர்க்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஹோட்டல். ஸோ சென்னையில் தான். சென்னையில் தான் இருக்கு. ஓகே ஃபைன். ஓகே. ஸோ உங்களோட டெலிவரியிலையும் வண்டியோட கிளென்லினஸ் எல்லாமே சூப்பர். எல்லாமே நல்லா தான் இருந்தது. ஏன்னா அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ். நாட் எவ்ரிபடி கோஸ் வயா கார் அக்ரிகேட்டர்ஸ் இல்லையா? ஐ மீன் அது வந்து எல்லாருக்குமே தெரியாது. ஸோ நல்ல இன்ஃபர்மேஷன் ஆக்சுவலி. உங்களோட ரைடிங் பேட்டர்ன் எப்படி, அதாவது டிரைவிங் பேட்டர்ன்? ரெண்டுமே ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் கம்யூட் ப்ளஸ் சிட்டி கம்யூட், சென்னை சிட்டி கம்யூட். நான் ஒர்க் பண்ணது ஐஐடி மெட்ராஸ் ரிசர்ச் பார்ட்டில். நம்ம வேளச்சேரி ஆதம்பக்கத்துலேருந்து போகும்போது மெயின் ரோட்டில் போனால் ரொம்ப டைம் ஆகும் டிராஃபிக்கில் மட்டும். அதனால் கொஞ்சம் பேக் ரோட்ஸில் தான் போகிறது. சந்து பொந்தில் போகிறது எனக்கு அந்த நெகோஷியேட் பண்ண முடிஞ்சது. ஒன்றும் பிரச்சனை வரல. ஏன்னா அஃப்கோர்ஸ் அந்த ரோட்டில் டெம்போ ட்ராவலர்ஸே போகிறாங்க, நமக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதே மாதிரி பெங்களூர் இஸ் மை யூஷுவல் டெஸ்டினேஷன். இந்த 1 இயரில் ஆல்மோஸ்ட் ஒரு இந்த வண்டியில் ப்ளஸ் இன்னொரு வண்டி இருந்தது அந்த டைமில். இந்த வண்டியில் ஆல்மோஸ்ட் ஒரு 7 or 8 டைம்ஸ் இந்த 1 இயரில் போயிட்டேன் நான். பெங்களூர் ட்ரிப்ஸ் இஸ் மை மோஸ்ட் ட்ரிப்ஸ். ஸோ உங்களுக்கு சிட்டியில் ஓட்டும் போது வண்டியோட பிரேக்ஸாக இருக்கட்டும், இல்லை சஸ்பென்ஷன்ஸாக இருக்கட்டும், ஒரு பள்ளத்தில் போகிறீங்க இல்லை ஸ்பீட் பிரேக்கரில் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அது
பர்ஃபெக்டாக இருந்தது. பட் வாட் ஐ டிடன்ட் எக்ஸ்பெக்ட் இஸ் அந்த லேட்டரல் ரோல், சைட் ரோல்ஸ் அது கொஞ்சம் அதிகமாக இருக்குது. லெஃப்ட் அண்ட் ரைட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ப்ளஸ் திடீர்னு யாராவது ஒருத்தர் புதுசாக வந்து பேக் சீட்டில் அதன் மிடில் ரோவில் உட்காரும்போது அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸாக ஷாக்காக இருக்குது. என்ன இது வண்டி இவ்வளோ குலுங்கிறதுன்றாங்க. அது சைடு ரோல் மட்டும் அவங்க மேபி தே ஷுட் ஃபிக்ஸ் இட். ஐ டோன்ட் நோ வெதர் இந்த வண்டிக்கு இவ்வளோ தான் மேக்ஸிமம் முடியுமா என்னன்னு தெரியல. மேபி நான் ஐ ஜஸ்ட் லுக் ஃபார் அதர் சொல்யூஷன்ஸ் ஒன்ஸ் வாரண்டி முடிஞ்சோடனே வேறு ஏதாவது சொல்யூஷன் இருக்கான்னு. நீங்கள் பழைய கிராண்ட் விட்டாரா யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க, அதுக்கும் இதுக்கும் பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதாவது குலுங்கிறது, அலையிறது. அது நம்ம மைண்டே வந்து அது ஃபியூவல் எஃபிஷியன்ட் காரனால வந்து ரொம்ப புஷ் பண்ண மாட்டோம். இது அப்படி கிடையாது. இது வாங்குறதே வேறு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ்னால எனக்கு வண்டி ரைட் குவாலிட்டி இஸ் வெரி குட், பெல்ட் குவாலிட்டி இஸ் வெரி குட், பிரேக் எல்லாம் நல்லா இருக்குது. பிரேக்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. அந்த எலக்ட்ரானிக்ஸ் கொஞ்சம் இந்த 1 இயரில் 2 தடவை அந்த டிஸ்பிளே போச்சு. தென் இட் கூல் டவுன் இந்த நைட் அண்ட் மார்னிங் சரியாயிடுச்சு. அது அவங்க ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடுச்சு. அவங்களால ரீப்ரொடியூஸ் பண்ண முடியல, அதனால் அப்படியே விட்டுட்டாங்க. நீங்கள் இந்த வண்டி எடுத்து 1 இயர் ஆகுது இல்லையா, இதோட ஆன் ரோட் காஸ்ட் எவ்வளோ? எனக்கு கரெக்டாக எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை. அரௌண்ட் 26 கிட்ட ஆச்சு. 26 கிட்ட ஆச்சு. அந்த அக்ரிகேட்டர் வழியாக 26. நீங்கள் என்னென்ன ஆக்சசரிஸ்லாம் போட்டீங்க? மேக்ஸ் போட்டேன். அப்புறம் பம்பர் அப்ரூவ்ட் பம்பர்ஸ் போட்டேன். ஏன்னா அந்த ஏர்பேக் அந்த இஷ்யூஸ் இருக்கிறதுனால அவங்க அப்ரூவ் பண்ண பம்பர்ஸ் போட்டேன். அப்புறம் ஜெனரலாக பாலிஷ் அண்ட் மற்றபடி தான். ஓகே. ஸோ நீங்கள் நைட் ரைட்ஸும் பண்ணுவீங்களா? நைட் ரைட்ஸ். இன்ஃபேக்ட் லாஸ்ட் வீக் பெங்களூர்லேருந்து வரும்போது அங்கே கிளம்பிந்த 6 மணி தான் இங்கே வரதுக்கு 12 நைட் ரைட்ஸ் பண்ணிட்டு. ஹெட்லாம்ப்ஸ்லாம் எப்படி இருக்கு உங்களுக்கு? ஹெட்லாம்ப்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. பிகாஸ் என்னோட கம்பேரிசன் வாஸ் விட்டாரா ஏர்லியர். இது அப்ரூவ்ட் ஹெட்லாம்ப்ஸே கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருக்கு. ஓகே. ரொம்ப இருட்டாக இருக்கிற பகுதிகளிலுமே உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சிங்கிள் ரோடு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ புதுசாக போட்டது NE7 ஹைவேல தான் நான் இப்போ ரெகுலராக போயிட்டுருக்கேன். NE7 வந்து ஹோஸ்கோட்டையிலேருந்து வெங்கடகிரி கோட்டான ஒரு ஊர் வரைக்கும் வருது. அப்புறம் வெங்கடகிரி வரையும் குடியாத்தம் வந்து காட் செக்ஷனில் தான் நைட்டு வர வேண்டியிருக்கு. ஓகே. லேட் ஈவினிங் ஆர் நைட் வர வேண்டியிருக்கு. அதே மாதிரி இந்த பக்கம் போகும்போது காட் செக்ஷன் ப்ளஸ் உள்ளே வந்து குடியாத்தம் ஊருக்குள்ளே அதுக்குள்ளெல்லாம் வரும்போது பவர் கட் இருந்தது. ஏபிள் டு மேனேஜ் இட் வெரி. ஓகே. அண்ட் பேசஞ்சர் கம்ஃபர்ட் எப்படி இருக்குது? பேசஞ்சர் கம்ஃபர்ட் வந்து ரோல் தான் அவங்க கொஞ்சம் மிடில் இருக்கவங்க கொஞ்சம் என்னோடய ஒய்ஃப்லாம் கொஞ்சம் அனீஸியாக பார்த்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம டிரைவிங் ஸ்டைல் அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கணும். எஸ்பெஷலி இப்போது நம்ம வீட்டுக்கிட்டலாம் நம்ம வென் ஐ டர்ன் லெஃப்ட் ஸ்பீட் பிரேக்கர் தாண்டும் போது முதல்ல ஒரு வீல் தாண்டும், அப்புறம் செகண்ட் வீல் தாண்டும். அப்போல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது பாடி. ஓகே. அதர்வைஸ் ஸ்ட்ரைட்டாக போகும்போது பள்ளங்கள் எல்லாம் ஓரளவுக்கு மேனேஜபிளாக இருக்குது. இது வந்து இந்த வண்டியில் பாடி ரோல் இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் அதர்வைஸ் இட்ஸ் பர்ஃபெக்ட்லி ஓகே. ஹைவேஸில் வந்து உங்களுக்கு ஒரு குயிக்கான 90 டிகிரி டர்ன் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டைம்லேயும் உங்களுக்கு பயங்கரமாக தெரியுதா? இல்லை, அது தெரியல. அப்போ தெரியல. ரெகுலர் ரோட்ஸில் தெரியல. ஜென்ரலாக இது பம்பி ரோட்லலாம் கூட எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகே. வென்லி வென் தெர் இஸ் அ ஸ்பீட் பிரேக்கர் அந்த மாதிரி இருந்தால் தான் பாடி ரோல் ரொம்ப அலாயிது. கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. இன்க்ரெஸ் எக்ரெஸ்லாம் எப்படி ஃபீல் பண்ணுறாங்க பேசஞ்சர்ஸ்? இந்த ரன்னிங் போர்டு யூஸ் பண்ணிட்டாங்கன்னா ஈஸி அவங்களுக்கு. ரன்னிங் போர்டு யூஸ் பண்ணி அந்த ஹேண்டில் பிடிச்சா பரவாயில்ல. பட் சடனாக தெரியாதவங்க வந்து ரன்னிங் போர்டு இருக்கிறது தெரியாமல் அந்த ஸ்டடையில் எடுக்கணும்னு அப்போ அப்படியே இறங்கிட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகே. இனி வரைக்கும் கொஞ்சம் சீனியர் சிட்டிசன்ஸ்க்குலாம் கொஞ்சம் கஷ்டம். ஓகே. மற்றபடி we know that we had to have a different vehicle for senior citizen, otherwise it's fine. ஓகே. அண்ட் லெக் ரூம், ஹெட் ரூம்லாம் எப்படி இருக்குன்னு? லெக் ரூம், ஹெட் ரூம் இஸ் ஓகே. நான் ஆவரேஜ் ஹைட்னால எனக்கு பிரச்சனை கிடையாது. என் கலீக் ஒருத்தர் இருக்கார், அவர் கொஞ்சம் 6.5 feet, ஆல்மோஸ்ட் லிட்டில் மோர் தென் 6 feet ஐ வுட் சே. ஓகே. அவர்லாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணார். கிண்டல் அடிச்சிட்டு இருப்பார், பாலா நான் செகண்ட் ஃப்ளோர் ஏறிட்டேன் அப்படிங்குவாரு. ஓகே. அண்ட் லாஸ்ட் ரோவில் எஸ்பெஷலி எப்படி ஃபீல் பண்ணுறாங்க? லாஸ்ட் ரோவில் வந்து 2-3 தடவை நாங்கள் இது பண்ணோம். கொஞ்சம் இதுதான், யூ ஹேவ் டு ஹேவ் அ லிட்டில் ஃப்ளெக்சிபிள் பாடி அண்ட் ஃப்ளெக்சிபிள் மசில்ஸ். இல்லாட்டி கொஞ்சம் கஷ்டம் தான் அது. ஆக்சுவலாக நீங்கள் கேப்டன் சீட்ஸ் இருக்கிறதுனால ஃபோல்ட் பண்ணிட்டு ஈஸியாக உள்ளே போயிட முடியாது. ஈஸியாக உள்ளே போக முடியாது. ஓகே. அண்ட் உட்காந்து போகும்போது லெக் ரூம்லாம் இருக்கா உங்களுக்கு லாஸ்ட் ரோவில்? லாஸ்ட் ரோவில் இல்லை. லாஸ்ட் ரோவில் வந்து கொஞ்சம் பாடி ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும், இல்லாட்டி கொஞ்சம் சின்னவங்களாக இருக்கணும். எனிவன் அபவுட் 25-30 கொஞ்சம் கஷ்டம் தான் படுறாங்க. ஓகே. ஓகே. குழந்தைங்களுக்கு சரியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு தான் சரியாக இருக்கும். ஹைட்டுமே உங்களுக்கு இருக்கு? ஹைட்டும் லைட்டாக இருக்கு. உங்களுக்கு பூட் வந்து அடிக்குவேட்டாக இருக்கா? நம்ம ரெகுலராக ஒரு செக்இன் அண்ட் கேரியான் அந்த ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு இருக்குது. ஒரு செக்இன் பேக்கேஜ் ஆனதுக்கும் ஒரு கேரியான் பேக்கேஜ்க்கான ஸ்டாண்டர்ட்ஸும் இருக்குது. ஓகே. ஸோ அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 6 seater 7 seater வாங்கணுனாலே வந்து ஸ்பேஸ்க்காக தான் வாங்குறாங்க. கூடவே பூட்டும் வேணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த அளவுக்கு இல்லை, இது அந்த அளவுக்கு இல்லை. பட் நம்ம வேணும்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இது பார்க்கலாம். நம்ம we are not filling that with all the 6 passengers. அதனால் ஓரளவுக்கு எனக்கு சமாளிக்க முடியாது. ஆக்சுவலாக ஃபேமிலி ஆஃப் 6னா கஷ்டம். 6 பேரும் போகிறோம், கூடவே வந்து நிறைய லக்கேஜும் எடுத்துகிட்டு போகணுன்னா கொஞ்சம் கஷ்டம். ஓகே, ஃபைன். அண்ட் நீங்கள் நார்மலாக என்ன ஸ்பீடில் சார் போவீங்க ஹைவேஸில்? ட்ரை டு ஸ்டிக் டு த லா. ஆல்மோஸ்ட் ஒரு 100 கீழே தான் போகிறேன். இப்போ இந்த NE7ல் அப்ரூவ்ட் லிமிட் இஸ் 120. ஐ புஷ் த வெஹிக்கிள். இன்ஜின் பவர் எப்படி இருக்குது? டீசல் ஆட்டோமேட்டிக் இல்லையா? டீசல் ஆட்டோமேட்டிக்.
ஓகே. ஸோ இதை அவங்க 3 மோட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஜிப் ஜாப் அண்ட் ஜூம் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் எக்கனாமி மோட் அண்ட் சிட்டி மோட் அண்ட் ஹைவே மோட். ஓகே. ஸோ நமக்கு அந்த இது வேணும்னா, அந்த புஷ் வேணும்னா ஜூம் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ தென் யூ கெட் த ஃபுல் பவர் ஆஃப் த இன்ஜின். ஓகே. அது நல்லா தான் இருக்குது. ஸோ இட்ஸ் லைக் புஷ் த வெஹிக்கிள், தேவைப்படுற நேரத்தில் பவர் கிடைக்கும். கேட்டு நம்ம த்ரஸ்ட் கிடைக்கும், ஒன்றும் பிரச்சனை. அண்ட் இது ஆட்டோமேட்டிக் வேரியன்ட் இல்லையா? உங்களுக்கு கியரோட ஷிஃப்ட் எல்லாம் எப்படி இருக்கு? ஸ்மூத்லெஸ். இட் லுக்ஸ் லைக் as if I'm driving a DDCT vehicle. ஓகே. நாட் ஈவன் டார்க் கன்வர்ட்டர் இது. டார்க் கன்வர்ட்டர். ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் கிடைக்குது. ஓகே. அண்ட் நீங்கள் ஹைவேஸில் வந்து சடனாக ஒரு வண்டியை ஓவர்டேக் பண்ணணும் அப்படின்னா தேவைப்படுற நேரத்தில் உங்களுக்கு புஷ் கிடைக்குது. நான் யூஸ்வலாக ஹைவேஸ் போகும்போது ஜூம் மோடில் தான் போடுவேன். அதனால் எனக்கு அந்த புஷ் கிடைக்குது, ஒன்றும் பிரச்சனை. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அண்ட் பேடல் ஷிஃப்ட் இருக்கா இதில்? பேடல் ஷிஃப்ட் கொடுக்கல இருக்கு. ஓகே, ஃபைன். அண்ட் நார்மலாக நீங்கள் சிட்டிஸில் ஓட்டும் போதுமே உங்களுக்கு வந்து தேவையான டைமுக்கு வந்து ஈஸியாக மூவ் ஆகிட்டு இருக்கு. அதாவது ஷிஃப்ட் ஆகுது உங்களுக்கு. ஏன்னா பேடல் ஷிஃப்ட் வேலை இது கொடுத்துருக்காங்க, மேனுவல் மோட். மேனுவல் மோட் கொடுத்துருக்கோம். இந்த வண்டியில் ஆட்டோ ஹோல்ட் இருக்கா? ஆட்டோ ஹோல்ட் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து சிட்டியில் போயிட்டுருக்கீங்க, சிக்னல் ஃபுல்லாக நிற்கிறீங்க அப்படின்னா வண்டி நின்றும். ஆக்சலரேட்டர்லேருந்து, அதாவது பிரேக்லேருந்து கால் எடுத்தாலுமே வண்டி மூவ் ஆகாது. இன்ஃபேக்ட் அந்த ஆட்டோ ஸ்டாப் இருக்கனால வண்டி ஸ்டாப்பே ஆகிடுது. அந்த இன்ஜினே ஸ்டாப் ஆகிடுது. நம்ம வேணா ஆஃப் பண்ணிக்கலாம், பட் இன்ஜினே ஸ்டாப் ஆகிடும் கம்ப்ளீட். இது வந்து டீசல் ஆட்டோமேட்டிக் 2.2 லிட்டர் எமஹாக் இன்ஜின் இல்லையா? ஸோ உங்களுக்கு இதோட மைலேஜ் எப்படி இருக்குது சிட்டிஸ் அண்ட் ஹைவேஸில்? சிட்டிக்குள்ளே ஒரு 8 or 9 கொடுக்குது. ஹைவேஸில் ஒரு 12 or 13 அந்த மாதிரி வருது. ஓகே. பட் ஏன்னா நாங்கள் ரெகுலராக கூட்டிகிட்டு போகிற ஒரு டிரைவர் ஒருத்தர் இருக்காங்க. அவங்க வந்து ஹைவேஸில் 16 வரைக்கும் கொண்டு வந்து கம்பேர் என்கிட்ட. பட் என்னோட டிரைவிங் ஸ்டைலுக்கு ஒரு 12-13 தான் வருது. நீங்கள் ஆன் போர்டு வந்து ஃபுல்லாக போவீங்களா இல்லை? இந்த பேசஞ்சர்ஸ் யூஸ்வலாக 2 or 3 or maximum 4 at times. வண்டியில் வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது? முக்கியமாக இந்த சன்ரூஃப், அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் டிஸ்பிளேலாம் இருக்குது. அதோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி? தி ஃபீச்சர்ஸ் வந்து இந்த சன்ரூஃபு, அந்த ஃப்ரண்ட் டிஸ்பிளே அண்ட் ஒரு தேவையில்லாத ஃபீச்சர் வந்து ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் ஃபீச்சர் ஒன்று வச்சுருக்காங்க, சிக்னல் ஆஃப் ஆகிற மாதிரி. எனக்கு கம்ஃபர்டபுளாக ஆகிடுது. பட் சம் ஆஃப் தி டிரைவர்ஸ் வென் ஐ ஹேட் டு எம்ப்ளாய் டிரைவர் ஒன் வே சம்டைம்ஸ் இருக்கிறது போதெல்லாம் வந்து அவங்களுக்கு வண்டி இன்ஜின் ஆஃப் ஆகிடுதுன்னு நினச்சிட்டு ஆஃப் பண்ணுறாங்க. அந்த ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் எனக்கு எவ்வளோ பெரிய ஃபியூல் அதில் மிச்சம் ஆகும்னு தெரியல எனக்கு. ஓகே. அது ப்ளஸ் மற்ற எல்லாமே சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எல்லாமே ரெகுலர் ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஒரு ஹை அண்ட் வெஹிக்கிள் என்ன கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே. உங்களுக்கு அந்த ஸ்பீக்கர் சிஸ்டம் எல்லாமே நல்லா இருக்குது. சோனி தான் கொடுத்துருக்காங்க. சோனியோட ஃபீச்சர்ஸ் தான் இருக்குது. சார் இதில் கனெக்டட் கார் ஃபீச்சர் இருக்கா? இது அந்த அட்ரினாக்ஸ் ஆப் ஒன்று கொடுத்துருக்காங்க, விச் ஹஸ் பிரெட்டி மச் ஸ்டாண்டர்ட் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இருக்குது. ஓகே. It alerts you on fuel refilling, engine idle, overspeed, pretty much எல்லாமே door open alert, engine start alert, engine stop alert எல்லாமே கொடுத்துருது. ஸோ ரிமோட்லேருந்தே உங்களுக்கு எல்லாமே தெரியும்? எல்லாமே தெரியும். ஓகே. ப்ராக்சிமிட்டி அலர்ட் எல்லாமே வந்துருக்கு. You can do the fencing and other things. ஸோ நீங்கள் வீட்டிலேருந்தே ரிமோட்லேருந்தே இன்ஜினை ஆஃப் பண்ணிக்கலாம். ஏடாஸ் எப்படி? ஏடாஸ் இருக்கா? ஒரு பேசிக் லெவல் தான் இருக்கு. ஜஸ்ட் டிரைவர் அட்டென்ஷன் லெவல், டிரைவர் ட்ரவுசினஸ். ஓகே. மற்றபடி வேற. ஓகே. பட் அதெல்லாம் எந்த ப்ராப்ளம் இல்லை, கிளிச் இல்லாமல் ஒர்க் ஆகுது. ஸோ ஐ மீன் லக்கி எனஃப் தட் ஐ டென்ட் கெட் எனி அலர்ட். ஓகே. அண்ட் இதோட சப்ஸ்கிரிப்ஷன் எப்படி சார்? 2,400 rupees per annum. So first year it was free. Second year I had to pay. ஃபர்ஸ்ட் இயர் ப்ராப்ளி பேக்கேஜோட. ஸோ நீங்கள் 10,000 கிலோமீட்டர்ஸ் ஓட்டிருக்கீங்க, 1 year ஆகுது. எத்தனை சர்வீஸ் விட்டுருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஒரு ஃப்ரீ சர்வீஸ் அந்த 1000 கிலோமீட்டர். செகண்ட் இஸ் ஆல்சோ சப்போஸ் டு பி த 10,000 கிலோமீட்டர் ஃப்ரீ சர்வீஸ், பட் தே சார்ஜ் ஃபார் த ஆயில் அண்ட் த ஃபில்டர். ஓகே. எங்கே விட்டீங்க சர்வீஸ்? ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வந்து ஏஎம்பியில் தான் விட்டேன். ஓகே. செகண்ட் சர்வீஸ் வந்து ஜூப்ளியன்ட் மோட்டார்ஸ், விச் இஸ் நியூ ஏஜென்சி, அங்கே விட்டேன். ஓகே. அண்ட் நீங்கள் வந்து கார் அக்ரிகேட்டர் வழியாக வாங்கினீங்களா, ட்ரை கார் பால் வழியாக? சர்வீஸ் விடும்போது உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததா? கொஞ்சம் இருந்தது. பட் அதான் ட்ரை கால் அன்அஃபிஷியலாக தான் கேட்டேன். அவங்களுக்கு தே டோன்ட் ஹவ் ஹெல்ப், பட் தே ஹெல்ப். செகண்ட் சர்வீஸ் போது 10,000 கிலோமீட்டர்ஸ் போது ஹெல்ப் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் சர்வீஸில் ப்ராப்ளம் இல்லை. ஃபர்ஸ்ட் சர்வீஸில் ப்ராப்ளம். செகண்ட் சர்வீஸ் மார்ச் 31 ஃபார் ஸ்ட்ரேஞ்ச் ரீசன்ஸ் முதல்ல கேள்விப்பட்டேன். எல்லாருமே வந்து இன்வென்ட்ரி செக்னால நாங்கள் சர்வீஸ்க்கு வண்டி எடுக்க மாட்டோம்னாங்க. எஸ்பெஷலி போரூரில் ஐயப்பந்தாங்கில் இருக்கிறது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு கேட்டால் தென் ஜூப்ளியன்ட் வந்து எடுத்து சர்வீஸ் பண்ணிட்டாங்க. ஓகே. அண்ட் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வந்து உங்களுக்கு எப்படி இருந்தது? சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருந்ததா? ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வைஸ் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் அந்த லாஜிஸ்டிக்ஸ் அரௌண்ட் சர்வீசஸ் தான் வந்து ஒரு அவங்க தே ஆப்ரேட் த்ரூ ஒரு கால் டிரைவர் ஆப்பில் தான் பண்ணுறாங்க. அவங்க பிக்கப் பண்ண மாட்டேங்கிறாங்க. முன்னாடியே சொல்லியிருந்தா நான் விட மேட் சம் அரேஞ்ச்மெண்ட்ஸ். அதுக்கு நிறைய இஷ்யூஸ் இருக்குது அந்த டிரைவர்ஸ். ஸோ நீங்கள் வந்து சர்வீஸ் விட்டாலும் அவங்க ஒரு கால் டிரைவர் ஆப் வழியாக பண்ணுறாங்க. அவங்க கம்யூனிகேஷன் சரியாக கொடுக்க மாட்டாங்க. பாவம் டிரைவர்ஸ்க்கும் வழி தெரியல, அது தெரியலன்னு வந்து வராங்க. ரெண்டாவது வந்து சம் ரீசன் டிரைவர்ஸ் பார்க்கிங் லாட்லேருந்து வண்டி எடுக்க மாட்டேன்ட்டாங்க.
பார்க்கிங்கில் ஆல்ரெடி நம்ம தான் எடுத்து கொடுக்கணும். அவங்க அதை வந்து ஒரு வீடியோ எடுக்கிறாங்க, அதுக்கப்புறம் தான் அவங்க வண்டி எடுக்கிறாங்க. ஸோ இனிஷியலாக ஒரு பார்க்கிங்லேருந்து எடுத்து மெயின் இடத்துல வந்து கொடுத்தா தான் அவங்க வண்டி எடுக்கிறாங்க. அது அவங்களோட பாலிசின்றாங்க. அது ஏன்னு தெரியல. ஐ ஆல்சோ கொஸ்டின் தம். மற்றபடி அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் மோசமாக இருக்கு. மற்றபடி சர்வீஸ் பர்சே இட் வாஸ். பட் நம்ம வந்து ஆஃபீஸில் இருக்கோம், வீட்டில் கார் இருக்குது, கார் ஓட்ட முடியாது. அப்படி தான் எடுக்கிறாங்களா? ஓட்ட தெரியாதவங்கன்னா எடுப்பாங்க. ஓட்ட தெரிஞ்சால் நீங்கள் தானே அன்றைக்கி நம்ம உண்மையாக சொல்ல எனக்கு ஓட்ட தெரியும்னு சொல்ல வேண்டியதாக போச்சு. இல்லாட்டி ஓட்ட தெரியாதுன்னு சொல்லியிருப்பேன். ஓகே, அதுதான் ஒரு இஷ்யூ. மற்றபடி அண்ட் ஓவராலாக சர்வீஸ் வந்து புக்கிங்லேருந்து டெலிவரி வரைக்கும் எப்படி இருந்தது? அதாவது புக்கிங்க்கு நீங்கள் எப்படி பண்ணீங்க? இந்த 10,000 கிலோமீட்டர் கொஞ்சம் சர்வீஸ் கஷ்டப்பட்டேன் நான். இதே இஷ்யூ தான் வந்தது. அந்த ஒரிஜினல் ஏஎம்பிக்கு போன இட் வாஸ் நாட் குட். அண்ட் அடுத்த ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வந்து அந்த டிரைவர் ப்ராப்ளம்னால நீங்கள் ஏஎம்பி போகல? இல்லை, செகண்டுக்கு போனேன். ஓகே, அதே இஷ்யூ தான் வந்தது. அவங்க ஆன் டைமுக்கு வரல. பட் கேட்டால் கம்யூனிகேஷன் இஷ்யூஸ். ஓகே. நம்ம ஆஃபீஸ் கிளம்புறதுக்கு முன்னாடி சாவி கொடுத்துட்டு போகணுன்னு பார்க்குறோம். பட் ஆனால் அவங்க 11க்கு தான் வராங்க. 11 டைம் அந்த டைமில் வீட்டில் யாரும் இருக்க மாட்டாங்க. செக்யூரிட்டியில் கொடுத்து போனோம். அதுக்கப்புறம் ஐ சேஞ்ச் இட் டு அனதர் ஒன். ஐப்போ இருந்தாங்க. அவங்க வந்து இரண்டு எடுக்க மாட்டேன்ட்டாங்க. தேர்ட் ஜூப்ளின்ட் வந்து எடுத்தாங்க. அவங்க தே கேம் அண்ட் டுக் இட் பிஃபோர் ஐ லெஃப்ட் ஃபார் த ஆஃபீஸ். அண்ட் புக்கிங்லாம் எப்படி பண்ணுறீங்க? நார்மலாக ஃபோன் காலா? ஃபோன் கால் தான். ஃபோன் கால். அண்ட் ஏதாவது இஷ்யூனா நம்ம இதுக்கு மஹிந்திராஸ் கஸ்டமர் கேர் ஆனந்த் மஹிந்திராக்கு சின்னதாக டேக் போட்டால் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணிடுறோம். ஸோ ட்வீட் பண்ணால் உடனே ஒரு 2 ஹவர்ஸில் ரெஸ்பான்ஸ் வந்துடும். ஓகே, ஃபைன். அண்ட் எவ்வளோ டைம் எடுத்துக்கிறாங்க சார் ஒரு சர்வீஸ்க்கு? இந்த தடவை 2 days எடுத்துக்கிட்டாங்க. செகண்ட் சர்வீஸ் ஃபர்ஸ்ட் சர்வீஸ்க்கு 1 day தான் எடுத்துக்கிட்டாங்க. மார்னிங் ஈவினிங் தான் இருந்தது. அண்ட் எவ்வளோ சார்ஜ் பண்ணாங்க நீங்கள் ஃபர்ஸ்ட் சர்வீஸ்க்கு? ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வாஸ் நத்திங். ஓகே, எதுவும் சார்ஜ் பண்ணல. ஓகே. அதே சமயத்தில் ஆனால் க்ளீன் எதுவும் பண்ணி கொடுக்கல. க்ரீன்னால தே செட் வித் வாட்டர்லெஸ் சர்வீஸ் அப்படின்னாங்க. ஓகே. செகண்டுக்கும் வாட்டர்லெஸ் சர்வீஸ் தான். அப்புறம் இது சார்ஜ் பண்ணாங்க. ஆயில் அதுக்கெல்லாம் ஒரு 5,000 கிட்ட ஏதாவது ஆச்சு. 5,000 கிட்ட ஆச்சு. ஓகே. அண்ட் ஓவராலாக வந்து உங்கள் மீடியா கார் தான் சர்வீஸ் இல்லையா? அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அரௌண்ட் தட் வாஸ் நாட் கிரேட். தே டோன்ட் பிலீவ் இட் இஸ் a premium vehicle. நம்ம தான் அப்படி நினச்சிட்டு இருக்கோம். அவங்களுக்கு அது தெரியல. ஸோ மேபி ஒன் டே தே வில் ரியலைஸ். உங்களுக்கு இந்த வண்டியில் என்னென்னலாம் பிடிச்ச விஷயங்கள் சார்? Build quality is very good. Assuming it's completely made in India, as a Indian we are very proud. அண்ட் 5-star ரேட்டிங் வேறு வாங்கியிருங்க. Our safety features எல்லாமே அமேசிங். அதில் இனிஷியலாக இந்த ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ், ஆடியோ, வண்டி டிரைவ் குவாலிட்டி, the road presence எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே. There are any opportunities for them is basically இந்த இன்டெகிரேட் பண்ணி அந்த டேஷ் கேம் ஓரளவுக்கு அந்த லெஃப்ட் அண்ட் Body ரைட் roll. பாடி ரோல் அதெல்லாம் கொஞ்சம் இது பண்ணலாம். டேஷ் கேம்லாம் இப்போ வெளியில் வாங்கி போட்டு எதுவுமே செட் ஆகலை எனக்கு. ஓகே. அது மாதிரிலாம் கொஞ்சம் முக்கியமாக நீங்கள் அந்த இன்டர்னல் டிஸ்பிளே பற்றி சொன்னீங்க. டிஸ்பிளே வந்து எனக்கு இந்த லாஸ்ட் ஒரு 3 monthsல எனக்கு 2 தடவை 3 தடவை போயிடுச்சு. எஸ்பெஷலி என்னோட கார்லேஷன் என்னன்னா அந்த ஹீட்டில் இருந்தால் போயிடுதுன்னு நினைக்கிறேன். ஓகே. நான் நைட்டு கூல் டவுன் ஆகி மார்னிங் ஸ்டார்ட் ஆகும்போது வந்துடுது. அவங்களால சர்வீஸ் பண்ண முடியல பிகாஸ் தே couldn't reproduce it. ஸோ they didn't acknowledge it was a frequent இது உங்கள் காரில் மட்டும்தான் இஷ்யூ இருக்குன்னு சொன்னாங்க. அது மட்டும்தான். அப்போ நம்ம மொபைலில் பார்க்க வேண்டியிருக்கு மேப் கேப்லாம். மற்றபடி அது எவ்வளோ நேரம் அந்த மாதிரி இருக்குது உங்களுக்கு? ஆல்மோஸ்ட் ஃபுல் நைட் ஆகிடுது. நான் 2 தடவை 3 தடவை மத்தியானம் 3 மணி 4 மணிக்கு பார்த்தேன். அது ஃபுல்லாகவே கண்டினியூஸாக ஓட்டிகிட்டு இருந்தால் வரவே மாட்டேங்குது, திரும்பி வரவே மாட்டேங்குது. ஓ. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் வருது. பிகாஸ் மேபி வெஹிக்கிள் ஹேஸ் டு கூல் டவுன் எனக்கு தெரியல. ஏசி போட்டாலும் உங்களுக்கு வரல? ஏசி போட்டாலும் வரல. ஓகே, ஃபைன். ஓவராலாக ஆனால் as a வெஹிக்கிள் வந்து the money you spent is absolutely. And it's a made in India vehicle, assuming it's completely indigenous vehicle. Amazing one. சார் உங்களோட டைம் எங்களுக்குள்ளே ஸ்பெண்ட் பண்ணி உங்களோட ஓனர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிட்டு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. இந்த வீடியோவில் ஸ்கார்பியோ என்னோட ஓனர்ஷிப் ரிவ்யூ கேட்டிருந்தீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓவராலாக இந்த கார் யாரெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்ககிட்ட ஒரு 25 lakhs பட்ஜெட் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு ப்ரீமியமான எஸ்யூவி எதிர்பார்க்குறீங்க. உங்களுக்கு வந்து ஒரு 6 seater ஆப்ஷன் தேவைப்படுது, இல்லை 7 seater ஆப்ஷன் தேவைப்படுது அப்படின்னா இந்த வண்டியை தாராளமாக போகலாம். ஏன்னா இந்த வண்டியோட ஹை கிரவுண்ட் கிளியரன்ஸ், நல்ல ஸ்டாண்ட்ஸ், இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு ப்ராக்டிக்கலான எஸ்யூவியாக இருக்குது. நீங்கள் சென்னையில் இருக்கீங்க, இல்லை வேறு ஏதாவது சிட்டியில் இருக்கீங்க, ஃப்ளட்டு பிரச்சனை இருக்கக்கூடாது முக்கியமாக அப்படின்னா அந்த வண்டியை தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா அதில் நல்லாவே கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்குது. அதே சமயத்தில் ரியர் ரோ, அதாவது லாஸ்ட் ரோவோட பேசஞ்சர் சீட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பேஷியஸாக இல்லை, கொஞ்சம் க்ரம்பிள்டாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு அடல்ட்லாம் உட்காரணும், நல்ல தாராளமாக உட்காரணும்னா அந்த வண்டியில் பாசிபிள் கிடையாது. நீங்கள் வந்து இனோவா மாதிரியான ஆப்ஷன்ஸ் தான் போகணும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்ககிட்ட கார்ஸ் ஆர் பைக்ஸ் இருக்குது, அதோட ஓனர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம சேனலில் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளை இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறோம். அதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் ஃபாலோவும் பண்ணிக்கோங்க. கூடவே கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கும் நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பவர் அண்ட் டார்க் கைஸ். டேக் கேர், பை.